வணக்கம். லாஸ்ட் சண்டேக்கான மினி விளாக். வழக்கம் போல சூப்பராக ஒரு கோலம் போட்டாச்சுங்க. வீட்டு பின்னாடி சப்போட்டா, கொய்யா, மாமரம், எலுமிச்சம்பழம், கருவேப்பிலை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மரங்கள் இருக்கு. இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து ரொம்ப குப்பையாக இருக்குது, பெருக்கணும் பெருக்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சூப்பராகவே போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சம்பா ரவை உப்புமா தான் ரெடி பண்ணியிருக்கேன். சம்பா ரவை உப்புமா தம்பிக்கு, எனக்கு, எங்கள் வீட்டில் 3 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாப்பாவுக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஏன்னா அதில் சீனி போட்டு சாப்பிடணும் இல்லையா? வெறும்னை கொடுத்தா கூட சாப்பிடவே மாட்டா. அதனால் அவளுக்கு நாட்டுக்கோழி முட்டையில் பெப்பர் போட்டு சூப்பராக ஒரு ஆம்லேட் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். சம்பா ரவை உப்புமாக்கு தேங்காய் பூ, சீனி போட்டு சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் சாப்பிட்டோம். வாங்கின கல்சட்டியை அப்படியே யூஸ் பண்ண மனசு வரலங்க. அதனால சாதம் வடிச்ச கஞ்சி ஊற்றி வச்சிருக்கேன். நம்ம மரத்துலேருந்து பறிச்ச தேங்காயிலேருந்து தேங்காய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அதில் தான் இன்னைக்கு மீன் பொரிச்சிட்டு இருக்கேன். என்னதான் எவ்வளோ படங்கள் ரிலீஸ் ஆனாலுமே நமக்குன்னு ஒரு படம் பிடிச்சிருக்கு இல்லையா? அதில் வர்ற ஒரு ஒரு சீனுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச படம் வானத்தை போல.